Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸைஸ் 2.3ல 8th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 2 to the power n plus 6 into 9 to the power nங்கிறது எனக்கு எப்போதுமே வந்து 7ஆல் டிவைட் ஆகுங்கிறத நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக நான் என்னுக்கு பதிலாக நான் எந்த வேல்யூனாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அது பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அது 7ஆல் டிவைட் ஆகுதாங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா 2 to the power n plus 6 into 9 to the power n is congruent to 0ன்னு எழுதிக்கிறேன். ஏன் 0ன்னு எழுதுறோம்னா இந்த பிளேஸ் வந்து எப்போவுமே ரிமைண்டருக்குரியது. இந்த பிளேஸ் எப்போவுமே ரிமைண்டருக்குரியது. அது ஆல்வேஸ் 7ஆல் டிவைட் ஆச்சுன்னா எனக்கு ரிமைண்டர் வந்து 0வாக தானே இருக்கும். இப்போ 49 ஒரு நம்பர் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ அதை 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 7 7s are 49. அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கும்? 0 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா 7ஆல் ஒரு நம்பர் வந்து டிவைட் ஆகுதுன்னா அப்படின்னா அந்த 7ஐ யூஸ் பண்ணி அதை டிவைட் பண்ணனா அது எனக்கு ரிமைண்டர் 0வாக தான் இருக்கும். அப்படின்னா mod 7. ஏன் mod 7 எழுதுறேன்னா 7ஐ யூஸ் பண்ணி தான் டிவைட் பண்ண போகிறோம். அப்படின்னா இந்த ப்ளஸ் 0 இங்கிட்ட போச்சுன்னா -0 ஆகும். அப்படின்னா 2 to the power n plus 6 into 9 to the power n minus 0. கான்குரண்ட்டை நான் ஈக்குவலாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து மாடை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு இன்டீஜர் என்னங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னுக்கு பதிலாக எந்த வேல்யூனாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூவை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அது 7ஆல் டிவைட் ஆகுதாங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்னுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா 2 to the power 1 plus 6 into 9 to the power 1 அப்படின்னு கிடச்சோம். -0 கன்சிடர் பண்ணணும் தேவையில்லை. ஈக்குவல் டு 7 into n. அவனா 2 to the power 1ஓட வேல்யூ 2, அடுத்து 6 into 9 is equal to 7n அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்படி போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். அப்படின்னா 6 9s are 54. அப்படின்னா 2 plus 54 is equal to 7n. ரெண்டுமே ஆட் பண்ணனா 56 வந்து கிடைக்கும் ஈக்குவல் டு 7. 56ங்கிறது 7 டேபிளில் வருமானு பார்த்தோம்னா 7 டேபிளில் வரும். அதனால இது எனக்கு டிவிசிபிள் பை 7ங்கிறத கண்டுபிடிச்சிடும். அப்படின்னா நான் இன்னும் 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா 2 to the power 2 plus 6 into 9 to the power 2 is equal to 7. 2 to the power 2ஓட வேல்யூ 4 plus 6 into 9 to the power 2ஓட வேல்யூ 81 is equal to 7n. இப்போ இந்த 81ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் இப்போ அதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறேன்னா போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடிஷன் வந்து பண்ணணும். அப்படின்னா இந்த 81ஐயும் 6ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 81ஐயும் 6ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 486 வந்து கிடைக்கும். அப்படின்னா 4 + 486 is equal to 7 into n. அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணனா 490 equal to 7n. 490ங்கிறது எனக்கு 7 டேபிளில் வருமாங்கிறத செக் பண்ணணும். அப்படின்னா 7 7s are 49. ரிமைண்டர் 0 கிடச்சிட்டு இங்கே ஒரு 0. அப்படின்னா எனக்கு 70 டைம்ஸில் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா இது எனக்கு டிவிசிபிள் பை 7. இதே மாதிரி எந்த வேல்யூ வந்து நான் கொடுத்தாலும் எனக்கு என்னுக்கு பதிலாக நான் எந்த வேல்யூ வந்து கொடுத்தாலுமே அதாவது எந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு அது வந்து 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்கும். அதனால 2 to the power n plus 6 into 9 to the power n is always divisible by 7ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.